Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் பில் கேட்ஸ். கம்ப்யூட்டர் துறையை மொத்தமாக புரட்டி போட்ட அவர் பிசினஸை தாண்டியும் தனது தொண்டு நிறுவனம் மூலம் உலகெங்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார். இதற்கிடையே பில் கேட்ஸ் தனது சொத்தில் 99% தானமாக வழங்கப் போவதாக அறிவித்துள்ளார். பில் கேட்ஸ் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை மூலம் பல நலத்திட்ட பணிகளையும் செய்து வருகிறார். இதற்கிடையேதான் பில் கேட்ஸ் தனது சொத்துக்களை தானமாக வழங்கப் போவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தானம் என்றால் ஏதோ 5%, 10% கிடையாது. தனது சொத்தில் 99% தானமாக வழங்க அவர் முடிவு செய்துள்ளார். பில் கேட்ஸ் தனது செல்வத்தில் 1% மட்டுமே தனது குழந்தைகளுக்கு விட்டு செல்ல போவதாக அறிவித்துள்ளார். முன்னதாக உலகின் தலை சிறந்த முதலீட்டாளர்களில் ஒருவரான வாரன் பஃபெட் இதுபோலதான் தனது சொத்தில் பெரும் பகுதியை தானமாக வழங்கப் போவதாக அறிவித்த நிலையில் இப்போது பில் கேட்ஸும் அதே மாதிரி அறிவித்திருக்கிறார். தனது குழந்தைகள் தன் மூலமாக செல்வத்தை பெறுவதை விட சொந்தமாக வெற்றியை அடைய வேண்டும் என்று தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் பில் கேட்ஸின் குழந்தைகளுக்கு செல்வமே கிடைக்காது என்று சொல்ல முடியாது. இப்போது ப்ளூம்பர்க் மதிப்பீட்டின்படி பில் கேட்ஸின் நிகர மதிப்பு $162 பில்லியன். அதில் 1% என்றால் $1.62 பில்லியன் வரும். இதன் இந்திய மதிப்பு சுமார் 13,500 கோடி ரூபாய். இந்த தொகை அவரது 3 குழந்தைகளுக்கும் பிரித்து தரப்படும். சமீபத்தில் ஃபிகரிங் அவுட் வித் ராஜ் ஷமானி என்ற பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய பில் கேட்ஸ் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். தனது குழந்தைகள் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு தலை சிறந்த கல்வியையும் பெற்றுவிட்டதாக குறிப்பிட்ட பில் கேட்ஸ், இருப்பினும் அவர்கள் தனது மொத்த செல்வத்தில் 1%க்கும் குறைவாகவே பெறுவார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், இது எனக்கு இப்போது வந்த யோசனை கிடையாது. 69 ஆண்டுகளுக்கு முன்பே இது குறித்த யோசனை எனக்கு வந்துவிட்டது. நான் எதற்காக பெரிய சொத்தை விட்டு செல்ல வேண்டும்? அதில் அர்த்தமே இல்லை. இதுபோல நான் பெரிய செல்வத்தை விட்டு செல்வது அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது. நாங்கள் என்ன சாம்ராஜ்யத்தையா உருவாக்கப் போகிறோம்? அதற்கு பதிலாக எனது பிள்ளைகள் தங்கள் சொந்த பாதைகளை உருவாக்க வேண்டும் என நினைக்கிறேன். அவர்கள் தாங்களாக வெற்றி அடைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் பில் கேட்ஸ். பில் கேட்ஸ் மற்றும் மெலிண்டா பிரெஞ்ச் கேட்ஸ் கடந்த 1994ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு ஜெனிஃபர் கேத்ரின் கேட்ஸ், ரோரி ஜான் கேட்ஸ், போப் அடில் கேட்ஸ் ஆகிய 3 குழந்தைகள் உள்ளனர். குழந்தைகள் அனைவரும் பள்ளி படிப்பை முடித்துள்ள நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் பில் கேட்ஸ் மற்றும் மெலிண்டா பிரெஞ்ச் குழந்தைகள் அனைவரும் பள்ளி படிப்பை முடித்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு பில் கேட்ஸ் மற்றும் மெலிண்டா ஆகிய இருவரும் விவாகரத்து செய்ய போவதாக சொல்லி உலகிற்கே அதிர்ச்சி கொடுத்தனர். Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.